ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விலாக் தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னா நல்ல ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. நம்ம உடம்புக்கும் சரி, நம்ம ஸ்கின்னுக்கும் சரி நல்ல ஒரு ரிசல்ட்டு, நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் ஃபஸ்ட்டு 2 கேரட் எடுத்துக்கிட்டேன். 1 பீட்ரூட்டு, 2 பெரிய நெல்லிக்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் லெமன் சாறு இதெல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். புதினா இலையும் லெமன் சாறு உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் கேரட், பீட்ரூட், நெல்லிக்காய், அதுக்கப்புறம் இஞ்சி இதை கண்டிப்பாக போட்டு தான் பண்ணணும். நான் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா ஃபில்டர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 டைம் கூட நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டேன். இதில் நம்ம கொஞ்சம் கை கொடுத்தி நல்லா அழுத்தி பண்ணுனா தான் கொஞ்சம் சாறெல்லாம் கீழே இறங்கும். அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ரொம்ப அழுத்தி அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து அதை அமுக்கிறனால அந்த நெல்லிக்காயோட சின்ன சின்ன சக்கை எல்லாமே அந்த ஃபில்டர் தண்ணியில் கொஞ்சம் போய் கலந்துருச்சு. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மோல்டில் ஊற்றி நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, குடிக்கும் பொழுது அந்த நெல்லிக்காய் சக்கை கொஞ்சம் தொண்டையில் அருவிட்டு கொஞ்சம் அது 2 நாள் ஃபஸ்ட்டு 2 நாள் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தது. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு 2 க்யூப் எடுத்து தண்ணி ஊற்றி வெது வெதுன்னு சுடு தண்ணி ஊற்றணும். ரொம்ப சுடு தண்ணி இல்லை, ஒரு வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணி ஊற்றிட்டு நம்ம அப்படியே காலையில் வெறும் வயிற்றுல அப்படியே குடிச்சிடலாம். நான் என்ன பண்ணேன்னா, அந்த நெல்லிக்காய் சக்கை கொஞ்சம் உள்ளே இருக்கிறது தொண்டையில் குடிக்கும் பொழுது அருவுறனால நான் என்ன பண்ணுறேன்னா, 2 க்யூப் போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி திரும்ப ஒரு டைம் நார்மலாக எப்பயும் போல் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த ட்ரிங்க்கை குடிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 நாள் குடிக்கும் பொழுது ஒரு மாதிரியாக தான் இருந்தது. தொண்டைலாம் ஏதோ ஒரு பெயினா, அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரில. ஃபஸ்ட்டு 2 நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. அடுத்தடுத்து ஒன்றும் தெரியல. டெய்லியும் இப்போ காலையில் எழுந்த உடனே அது குடிக்கணும்னு தோணுது. நல்லா இருக்குது. அதே மாதிரி இதில் என்னன்னா, ஒரு இனிப்பு டேஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. லைட்டாக நம்ம நெல்லிக்காயும் அந்த லெமனும் சேர்த்தனால லைட்டாக இந்த புளிப்பு டேஸ்ட்டு மட்டும்தான் தெரியுது. மற்றபடி நல்லா இருக்குது. கண்டிப்பாக இது குடிக்கிறனால நம்ம உடம்புக்கும் சரி, நம்ம ஸ்கின்னுக்கும் சரி நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறேன். நல்லா இருக்குது. அதனால் நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா, நான் காலையில் எந்திரிச்சு கொஞ்ச நாளாகவே ஃபஸ்ட்டு எழுந்த உடனே டீ தான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னாடிலாம் கொஞ்சம் நல்லா வெயிட்டெல்லாம் கம்மி பண்ணி கொஞ்சம் நல்லா வச்சுருந்தேன் உடம்பெல்லாம். இப்போ திரும்பவும் கொஞ்சம் வெயிட் ஏறிடுச்சு. அதனால் மெயினாக இந்த டீ குடிக்கிறத ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுனாலே உடம்புல பாதி பிரச்சனை இருக்காதுன்னு எனக்கு தோணுது. எப்போ இந்த டீ குடிக்கிறத அதிகமாக ஸ்டார்ட் பண்ணேனோ, ஒரு நாளைக்கு 4, 5 டீ வரைக்கும் கூட குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னாடிலாம் அவ்வளோ குடிக்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு அந்த டீயை காலையில் எந்திரிச்ச உடனே அந்த வெறும் வயிற்றுல அந்த டீயை குடிக்கிறத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு என்ன ட்ரிங்க்கு குடிக்கலான்னு சொல்லி கொஞ்சம் யூடியூப்பில் தான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ எனக்கு இது கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக தோணுச்சு. ஏன்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் இது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது. அது போக நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப இது எல்லாமே நல்லது. ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் நம்ம டெய்லியும் எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து நாளடைவில் அது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்பி இந்த ட்ரிங்க்கை எடுத்துகிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக நீங்களும் சேம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.